அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2024ஆம் ஆண்டுக்கான வரலட்சுமி விரத வழிபாட்டு முறையை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்பாள் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து வரலட்சுமி விரத பூஜை, வழிபாட்டு முறை, பூஜை செய்முறை விளக்கம் எல்லாம் தொடர்ந்து சில ஆண்டுகளாகவே பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த ஆண்டும் வரலட்சுமி பூஜையை பற்றி சீக்கிரத்தில் எங்களுக்கு பதிவு கொடுங்க அப்படின்னு சிலர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கொண்ட காரணத்தினால இன்றைய பதிவு உங்களுக்கு கொஞ்சம் முன்னதாகவே தர்றேன். எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூஜை அப்படின்னு செய்யும் பொழுது அந்த பூஜைக்கு தேவையான பொருள்களை எல்லாம் முன்கூட்டியே வாங்கி வைக்கணும் ஒன்று. இன்னொன்று, அந்த பூஜைக்கான நேரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தங்களுடைய வேலைகளை எல்லாம் அதற்கு ஏற்றவாறு அமைத்து கொள்ளலாம் அப்படின்றதுக்காகத்தான் முன்னாடியே கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதிவுமே கொஞ்சம் முன்னதாகவே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஆனால் எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப குறைந்த பேர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை நான் ரொம்ப பெரிய வீடியோவாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை விளக்கமும் கொடுக்கக்கூடிய ஒரே நபர் நானாக தான் இருப்பேன். வீடியோ போட்டால் போதும் அப்படின்னு கொஞ்சம் நிமிஷங்களில் கொடுக்குறத நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க. நம்மளும் இனிமேல் அப்படியே பண்ணலாம் அப்படின்றது இதில் சின்னதாக செய்தி சொல்கிறேன். இதற்கு முன்னே நிறைய செய்திகளெல்லாம் இந்த வரலட்சுமி பூஜையை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் லிங்க்ஸாக தந்திருப்பேன். பிளேலிஸ்ட் லிங்காகவும் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த வரலட்சுமி விரத வழிபாட்டு முறை என்னைக்கு வருது இந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் இந்த வரலட்சுமி விரத வழிபாட்டு முறை வருது. பொதுவாகவே இந்த வரலட்சுமி பூஜைக்காக ஒரு வருடம் பெண்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லா பெண்களுக்கும் மிகவும் பிடித்த பூஜை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி பூஜை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஜை செய்தால் கட்டாயம் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குது. அதனால தான் அந்த பேரே பாருங்களேன், வரலட்சுமி அப்படின்றது இல்லையா, வரத்தை தரக்கூடியவள் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா இந்த கர்நாடக மாநிலத்தில் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, வரமகாலட்சுமி பூஜை அப்படிம்பாங்க. வரத்தை தரக்கூடிய பூஜையாக இந்த வரலட்சுமி பூஜை இருக்குது. என்ன வரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா வரமும் கிடைக்கும். பொதுவாகவே மகாலட்சுமி அப்படின்னா செல்வம் அப்படின்னு மட்டும்தான் நமக்கு நினைவு வரும். அதாவது சகல வளங்களும் தரக்கூடிய பூஜை இந்த வரலட்சுமி பூஜை. இது பற்றி ஏற்கனவே நிறைய கதைகள் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். புராணத்தில் சொல்லப்பட்ட கதைகள், அப்புறம் அந்த பூஜை செய்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்ற தகவல்களை எல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் கடந்த சில ஆண்டுகளில். அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி எப்போவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நம்ம பண்ணோன்னா அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு இல்லையா. அதனால் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யணும்னா லிங்க்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதையே திரும்ப இந்த பதிவில் பார்க்க வேண்டாம். இந்த வரலட்சுமி பூஜைக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தான் எப்போவுமே வரும். அப்படி அமைக்கப்பட்ட பூஜை இது. அதற்கு முந்தைய நாள் வியாழக்கிழமையே இந்த பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் வெகு தடபுடலாக இருக்கணும். அதாவது மகாலட்சுமி தாயார் நம்ம கூப்பிட்டோம், இந்த பூஜைக்காக கூப்பிட்டோன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வருவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் உண்டு. இது நிறைய பேர் உணர்ந்தே அந்த பூஜையை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வியாழக்கிழமை அன்றைக்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அம்பாளுக்குரிய அலங்காரம் எல்லாம் செய்து அந்த அம்பாளை தயார்படுத்தி வச்சுப்பாங்க. வியாழக்கிழமை சாயந்தரமே அம்பாளை வீட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இப்போ சாயங்கால நேரத்தில் நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அந்த அம்பாளுக்குரிய பூஜை நாள் இருக்கு இல்லையா, அந்த நாள் காலையில் கூட வீட்டில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாத லக்ஷ்மி வா அம்மா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை பாட தெரிஞ்சவங்க பாடிக்கிட்ட வீட்டுக்குள்ளே ஒரு பல்லக்கு வச்சுக்கிட்டு இல்லாட்டி ஒரு மனையில் வச்சு அம்பாளை கூட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க. அது எப்படி அப்படின்ற முறையை நான் சொல்லி செய்தும் காமிச்சிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. சுருக்கமாக இதில் சொல்லிடுறேன். வியாழக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி பூஜா விரதம் எல்லாம் நடக்கும். அதில் வியாழக்கிழமை அன்றைக்கே நல்ல நியமன நிஷ்டைப்படி நல்ல சுத்தபத்தமாக வீட்டை வைத்து கொண்டு தங்களையும் சுத்தமாக வைத்து கொண்டு விரதத்தை அன்றைக்கே தொடங்கிடுவாங்க. அதாவது சூரிய உதய நாழிகையிலிருந்து சூரிய மறைகிற வரைக்குமே விரதம் இருக்கிறவங்க கடுமையான விரதமாக இருப்பாங்க. இது இன்றைய காலத்திலும் பார்த்திங்கன்னா 2 நாள் விரதமாக கடைப்பிடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இல்லைன்னா முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வரலட்சுமி விரதம் என்னைக்கோ அன்னைக்கு மட்டுமாவது விரதத்தை மேற்கொள்வாங்க.
இதில் ஒரு பொழுது சாப்பிட்டு கொள்வது அப்படின்றது எப்போவுமே வழக்கமாக இருக்கிறது தான். இப்போ வியாழக்கிழமை என்ன பண்ணணுன்னா, நம்ம வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி கொண்டு வாசலில் அழகாக கோலம் போட்டு மாயில தோரணெல்லாம் கட்டிக்கோங்க. அம்பாளை, அந்த மகாலட்சுமியை எப்படி அலங்காரம் பண்ணணும் அப்படின்றது கூட நான் கலசம் அமைத்து பூஜை செய்து காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். ஒரு கலசத்தை அமைத்துக்கணும். கலசம் என்பது பார்த்திங்கன்னா நீர் வைத்து கலசம் அமைக்கிறது உண்டு. ஆனால் பச்சரிசி போட்டு கலசம் அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நீரெல்லாம் சிந்தாமல் இருக்கும். அதனால் பச்சரிசி போட்டுக்கோங்க. அதில் காதோலை கருகமணி இருந்தால் அதை போட்டுக்கோங்க. மஞ்சள் துண்டு, குங்குமமும் உள்ளே போட்டுக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இதையும் அந்த பச்சரிசி அந்த பானை இருக்கு இல்லையா, அதாவது கலசம் இருக்கு இல்லையா, அதில் போட்டுக்கோங்க. அதற்கு பிறகு குடுமி நீக்காத ஒரு தேங்காயை எடுத்து நல்லா மஞ்சள் பூசி அதில் அலங்காரம் எப்படி அம்பாளுக்கு செய்வோமோ அந்த மாதிரி முகமாக கருதி அது நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த கலசத்தின் மேலே வச்சு வஸ்திரம் சாத்தி ஒரு மனையை வெளியில் வச்சு மனை மேலே வச்சுக்கிட்டு வெளியிலேருந்து அழைச்சிட்டு வருவோம். பல பெண்கள் கூடி அழைச்சிட்டு வருவதும் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டில் பெண்கள் பக்கத்தில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா, வயதானவர்கள், இதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது, சின்ன பிள்ளையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம். அப்போ என்ன பண்ணும், வீட்டு வாசல்லிருந்து அம்பாளை நம்ம கூட்டு வரணும், வீட்டுக்குள்ளே கூட்டு வரணும். அம்பாள் வர்றா அன்றைக்கி நம்ம வீட்டுக்கே வந்துடுறா, அந்த மாதிரி கருதி கொண்டு வாமா அப்படின்னு அந்த பாடல் தெரிஞ்சால் பாடுங்க. அப்படி இல்லைன்னா நல்ல மனதார வேண்டிக்கிட்டு, அம்பா நீ என்னோடய வீட்டுக்கு வர்ற, எப்போவுமே நிரந்தரமாக என்னோடய வீட்டில் தங்கியிரு அப்படின்னு அப்படியே வாங்க வாங்கன்னு பாவனை பண்ணிவிட்டு, முன்னாடி இருக்கிறவங்க 2 பேர் வாங்க வாங்கன்னு பாவனை பண்ணிக்கிட்டு, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா விசிறியால் விசிறிக்கிட்டு பக்கத்தில் அந்த மாதிரி அழைச்சிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல வச்சுருவாங்க. மனையோட அந்த கலசத்தை வச்சுருவாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, காலையிலேயே எழுந்து தாங்களும் சுத்தமாக இருந்து பூஜை அறை வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டு என்ன பண்ணுவாங்க, நைவேத்தியமாக இனிப்பு பொங்கல் செய்வாங்க. லக்ஷ்மி அப்படின்னால் பால் பாயாசம், பால் சம்பந்தப்பட்ட பொருள்கள் வழிபாட்டிலே பயன்படுத்தணும். அதனால் என்ன நைவேத்தியம் உங்களால் முடியுதோ, பால் பாயாசமோ பால் கோவாவோ என்ன முடியுதோ செய்துக்கோங்க. அப்படி முடியலே அப்படின்ற பட்சத்தில் பாலில் வெறும் கல்கண்டு போட்டாவது வைங்க, இல்லாட்டி நாட்டு சக்கரை போட்டு பால் அன்றைக்கு பிரசாதத்தில் நம்ம வைக்கணும். பழங்கள் அதுக்கப்புறம் என்ன வேணால் இடம்பெறலாம் நைவேத்தியமாக. இனிப்பு பொங்கல், பிற அன்னங்கள் எல்லாம் செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெத்தலை பாக்கு வச்சுக்கணும். இப்போது பூஜைக்கான பொருள்கள் எல்லாம் சொல்லிடுறேன். வெத்தலை பாக்கு எடுத்துக்கோங்க. தூப தீபங்களுக்கான ஊதுவத்தி, சாம்பிராணி புகை காமிக்கிறதுக்கு, அப்புறம் நைவேத்தியத்திற்கு நான் சொல்லிட்டேன் தேங்காய் உடைக்கணும், அதனால் தேங்காய் எடுத்துக்கோங்க. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு கயிறு கையில் கட்டுறத காரணத்தினால எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் 9 இழைகள், அதாவது 9 நூல் கொண்ட ஒரு கயிறை, நோன்பு கயிறை நீங்களே வீட்டில் தயார் பண்ணிக்கலாம். அந்த நோன்பு கயிறு எப்படி தயாரிக்கணும்னு நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி நோன்பு கயிறை தயாரித்த பின்னாடி காலையிலேயே எழுந்து நம்ம பூஜை செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த நோன்பு கயிறை நம்ம இந்த நைவேத்திய பொருள்களுக்காக ஒரு தாம்பாளம் அல்லது வாழை இலை விரித்து வைப்போம் இல்லையா, அதுலேயே இந்த கயிறு வச்சுக்கோங்க. அதாவது அம்பாள் பக்கத்தில் வைக்கணும். வச்சு அந்த கயிறை உடனே கட்டிக்கோங்க, பூஜைக்கு முன்னாடியே கட்டிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அன்றைக்கு இந்த தாலி சரடு, தாலி கயிறு மாற்றிக்கொள்வது ரொம்பவே சிறப்பு. இப்போ தாலி கயிறாக யாரும் பெரும்பாலும் போடுறதில்ல. அப்படி தாலி கயிறு போடுறவங்க கயிறை புதுப்பிச்சுக்கோங்க. மஞ்சள் நல்லா கட்டிட்டு அம்பாளுக்கும் ஒன்று புதிதாக கட்டிவிட்டு நீங்களும் கட்டிக்கலாம். இதில் சரடு மாற்றணும், பழைய தங்கம் எல்லாம் போட்டு புதிய சரடு மாற்றலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த சரடு, தாலி சரடு தங்கத்தில் இருந்ததுன்னா மாற்றிக்கோங்க. அப்படி இல்லை ஐம்பொன்னில் நீங்கள் தாலி சரடு ஒன்று தயார் பண்ணிக்கணும்னா நாணல் குழாய் எல்லாம் நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்குது. தாலி கூட இருக்குது. அந்தந்த குடும்பங்களுக்கு ஏற்ற ஒவ்வொரு தாலி இருக்கும் இல்லையா, பொட்டு தாலி, நாமம் வைத்த தாலி, இந்த மாதிரி சிவன் தாலி, இந்த மாதிரி தாலி எல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட நம்ம வீஹா ஆன்லைனில் தாலி ரெடிமேடாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த தாலி கூட வாங்கிக்கிட்டு நீங்கள் கயிறில் கோர்த்து, அதாவது தங்கம் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த நாணல் குழாய் கோர்த்து அந்த தாலி கயிறில் இந்த தாலியை போட்டு அன்றைக்கி புதுப்பித்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட புதுப்பித்து கொள்ளலாம். இந்த தாலி கயிறு நிறைய பேர் எத்தனை சொன்னாலும் குழப்பம் நிறைய பேருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. பழைய தாலி கயிறு அன்றைக்கி மாற்றலாமா, அதாவது பழைய சரடை போட்டு புதுசு அன்றைக்கி மாற்றிக்கொள்ளலாம்னா மாற்றிக்கோங்க தாராளமாக. அதற்கான நேரம் காலம் எல்லாம் இருக்குது, அது சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த 9 இழைகள் கொண்ட, அதாவது 9 நூல்கள் கொண்ட நோன்பு கயிறு தயாரிக்கிறீங்கல்ல, அதே போல் தாலி கயிறையும் கூட நூல்கள் கொண்டு இந்த மஞ்சள் நல்லா பூசி அம்பாள் பாதத்தில் வச்சு தீர்க்க சுமங்கலியாக நான் வாழணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு அந்த தாலி கயிறை கட்டிக்கலாம். அதனால் நீங்கள் அதெல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கோங்க.
இதில் கல்யாண வயதிற்கு இருக்கக்கூடிய வரன்கள், அதாவது பெண்கள் அல்லது ஆண்கள் கூட இந்த நோன்பு கையில் கட்டிக்கலாம். ஆண்களாக இருந்தால் வலது கையில், அதாவது சாப்பாட்டு கையில் கட்டிக்கணும். பெண்கள் வந்து இடது கையில் கட்டிக்கொள்ளலாம். இந்த எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த மாதிரி தயார்படுத்தி வச்சுக்கோங்க. இப்படி தயார்படுத்தின மங்கள நான்களையும், அதாவது தாலி கயிறையும் இந்த நோன்பு கயிறையும் பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அம்மன் கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு, அதாவது திருமணம் ஆகாதவர்கள் நல்ல திருமணம் சீக்கிரத்தில் நல்ல வரன் கிடைத்து நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். குழந்தை வரம் வேணும் அப்படின்றவங்க வேண்டிக்கோங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவைகளோ அவர்கள் வேண்டிக் கொண்டு அந்த நோன்பு கயிறை கட்டிட்டு அப்புறம் பூஜையை ஆரம்பிக்கலாம். சரி, இந்த பூஜை வந்து யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு என்கிட்ட ஒவ்வொரு வருடமும் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஆண்கள் இந்த பூஜை செய்யலாமா, இது வயதான பெண்கள் செய்யலாமா, கன்னி பெண்கள் செய்யலாமா, இல்லை சின்ன குழந்தைங்க ஆசைப்பட்ட அவங்க செய்யலாமா, இல்லை கணவனை இழந்த கைம்பெண்கள் செய்யலாமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அனைவருமே செய்யலாங்க. இன்னார் தான் செய்யணும், இன்னார் செய்யக்கூடாதுன்ற வழிபாடு எதுவுமே கிடையாதுங்க. அதாவது வழிபாடில் நம்ம மனத்தை சுத்தமாக வைத்து கொண்டு செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்னார் செய்கிறாங்க இவங்களுக்கு அதிகமாக பலன் கொடுக்கணும், இன்னார் செய்கிறாங்க இவங்களுக்கு கம்மியாக பலன் கொடுக்கணும்னு என்றைக்குமே கடவுள் நினச்சது கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருமணமான பெண்கள், திருமணமாகாத பெண்கள், பெண்கள், கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இந்த பூஜையை செய்யலாம். அதாவது இந்த சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கைம்பெண்கள் எல்லாம் இந்த பூஜை செய்யக்கூடாதுன்னு கேள்விப்படுறோமே. கிடையவே கிடையாது. மகாலட்சுமிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அவருடைய அக்கா இருக்காங்க, அதாவது மூத்த தேவி இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா கணவர் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது மகாலட்சுமி முன்னாடி இருக்காங்க, அவங்க பின்னாடி அவங்க இருக்கும்பொழுது ரெண்டுமே ஒன்று தான். அக்கா தங்கையாக ஒரே உருவத்தில் இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக பூஜை செய்யலாங்க. சரி, இந்த வழிபாட்டிற்கு தேவையான பொருள்கள் நான் சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அக்ஷதை கொண்டு வழிபடணும், அதாவது அர்ச்சனை செய்யணும்னு நினைக்கிறவங்க பச்சரிசி எடுத்து அதில் மஞ்சள் கலந்துக்கோங்க, அதை கொண்டு வழிபாடு செய்யலாம். பொதுவாகவே லக்ஷ்மி பூஜாக்கெல்லாம் அக்ஷதை கொண்டு நல்ல மனமுள்ள மலர்கள் கொண்டு குங்கும அர்ச்சனை, மஞ்சள் அர்ச்சனை, இல்லை வெள்ளியில் தாமரை இருக்கிறது, இல்லை வெள்ளி பூக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது கொண்டு அர்ச்சனை செய்தால் ரொம்பவே சிறப்பு. இந்த மகாலட்சுமி பூஜைக்கு நீங்கள் மகாலட்சுமி படம் இருந்தால், இந்த கலசம் தயாரித்தால் கூட படம் இருந்தால் படம் வச்சுக்கோங்க, இல்லை சிலை இருந்தால் கூட சிலையை வச்சுக்கோங்க. முதல்ல பிள்ளையாரை வணங்கிவிட்டு குலதெய்வத்தை வணங்கிவிட்டு தான் இந்த பூஜையை நம்ம செய்யணும். சரிம்மா, வியாழன் ரெண்டு மகாலட்சுமி தாயை நம்ம சாயந்தர நேரத்தில் மாலை நேரத்தில் தான் அம்பாளை கூட்டு வரணும் வீட்டுக்குள்ளே. அப்படி கூட்டு வரும்போது நம்ம இது எங்கே வைக்கணும், எங்களுக்கு பார்த்திங்கன்னா பூஜை செல்ஃப் இவ்வளோண்டு தான் இருக்குது, அங்கேயே வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாங்க, தவறு ஒன்றும் கிடையாது. வைத்து மறுநாள் காலையில் என்ன பண்ணுங்கள், அந்த கலசத்திற்கு நல்ல தீர்த்தம் தெளித்து விட்டு, கங்காஜலம் இருந்துச்சுன்னா அதை தெளித்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் வழிபாட்டை துவங்கலாம். இந்த பூஜையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவிலை கொத்து கட்டாயம் இடம்பெறணும் அந்த கலசத்தில், அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பு நிற வஸ்திரம், அல்லது நான் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் நிறம் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பிங்க் நிறம் என்னமோ தெரில, இயல்பாக எனக்கு இந்த மகாலட்சுமி பூஜை செய்யும்போதெல்லாம் நான் பிளானே பண்ண மாட்டேன். இன்றைக்கி வேறு ஒரு ஷூட்டிங் இருந்துச்சு, இயல்பாகவே இந்த பிங்க் நிறம் அமைஞ்சிருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எனக்கு. பார்த்திங்கன்னா இந்த நிறத்தில் அல்லது சிகப்பு நிறத்தில் நீங்கள் மனையில் துணி விரிச்சுக்கிட்டு அந்த பூஜையை செய்யணும். இந்த பூஜையை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பூஜை வாசல்லையும் கோலம் போடணும். பச்சரிசி மா கொண்டு வீட்டிலேயும் நம்ம பச்சரிசி மா கொண்டு ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. ஸ்வஸ்திக் வரைவது மிகவும் சிறப்பு இந்த பூஜைக்கு. அதனால் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு நடுவில் வந்து புள்ளிகள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டும் வரங்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே போற்றிவோம், ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எளிமையான மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன கொண்டு அர்ச்சனை செய்கிறீங்களோ அதை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க. இப்போது 108 எண்ணிக்கை அப்படின்றது நாங்கள் சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதுக்கும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுகின்றவர்கள் எண்ணிக்கை இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் இத்தனை சொல்லணுமா நாங்கள் பொதுவாகவே என்ன தெரியுமா, 9, 11, 24, 54, 64 கூட சொல்லலாம், 108 இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. இந்த பூஜையில் இன்னும் சில விசேஷங்கள் கடைபிடிக்கணும். நம்ம என்ன அப்படின்னா, அன்றைக்கு இந்த பூஜையில் கலந்துக்க சொல்லி அக்கம் பக்கத்து வீட்டில் நீங்கள் கூப்பிடுங்க. பகையாளியாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவங்கள இந்த பூஜைக்கு அழைத்து நண்பர்கள் ஆக்கி கொள்ளுங்க. எப்போவுமே அப்படி இருந்தால் தான் நம்முடைய பெருந்தன்மை, நமக்கு எப்போவுமே பெருந்தன்மை குணம் இருக்கணும். அதனால் கூப்பிட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கு ப்ளவுஸ் பிட்டு வைக்க முடிஞ்சால் ப்ளவுஸ் பிட்டு வச்சு கொடுக்கலாம். அதில் வெத்தலை பாக்கு, 1 ரூபாய் நாணயம் முடிஞ்சால் வைங்க, இல்லைன்னா வாழைப்பழம்,
அதெல்லாம் வச்சு கொடுங்க. இதில் ₹1 நாணயம் வந்து ரொம்ப எளிமையானது, எல்லாருமே வச்சு கொடுக்கலாம். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆச்சு, நாங்கள் வச்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி வச்சு கொடுக்கலாம். ஏன்னா வர்றவங்களில் ஒருத்தர் யாராவது மகாலட்சுமியாக கூட இருக்கலாம்ல, அதை பெற்றுக்கொண்டு நமக்கு பார்த்திங்கன்னா பன்மடங்காக பெருக்கி கொடுப்பார்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழக்கம் காலங்காலமாக இருக்குது. இதில் கட்டாயம் ப்ளவுஸ் பிட் வைக்கணுமா, நான் ரொம்ப வறுமையில் இருக்கேனே அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ப்ளவுஸ் பிட்டு வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, வெத்தலை வாக்கு எல்லாருனாலையும் வாங்க முடியும். வெற்றிலை பாக்கு, ஒரு வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, ₹1 நாணயம் இப்படி வச்சு கொடுக்கலாங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பூவும் அதுவும் சேர்த்துக்கோங்க. இதை வச்சு இதுதான் தாம்பூலம் கொடுக்கறது அப்படிம்பாங்க. இந்த தாம்பூலம் கொடுத்து பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம், அவங்கக்கிட்ட நல்லா இருமா, தீர்க்க சுமங்கலியாக இரு அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க வாயிலிருந்து வாங்கணும், வரத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த நாளில் பெறுவது ரொம்ப நல்லது. நல்ல வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வது ரொம்பவே சிறப்பு. சிறியவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி அதாவது திருமணம் ஆகலையே இவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். சின்ன பொண்ணாக இருந்தால் கூட வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தாம்பூலத்தை கொடுங்க. இப்போது விரதத்துக்கு வரலாம். வியாழக்கிழமை விரதம் கட்டாயம் இருந்து ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுடைய வசதியை பொறுத்து, உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இருக்குது. அப்படி இல்லாதவர்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தான் சொல்லுவேங்க. ஏன்னா இப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க அதிகம் பேர் இருக்காங்க, முந்தைய காலம் போல் கிடையாது. அதனால் என்ன முந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2 நாள்கள் இது விரதம் மேற்கொள்வாங்க, கடுமையான விரதம். நிறைய பேர் எங்கள் பாட்டியெல்லாம் விரதம் இருக்கிறத பார்த்துருக்கேன். ஜலம் கூட வாயில் படாமல் விரதம் இருந்திருக்காங்க. அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க முடிஞ்சவங்க இருங்க, தவறு கிடையாது. அவங்க செய்த புண்ணியத்தினால்தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாங்கள்லாம் நல்லா இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம விரத வழிபாட்டு முறைகளை பின்பற்றும் போது நம்முடைய தலைமுறையெல்லாம், அதாவது நம்முடைய சந்ததியெல்லாம் நல்லா இருப்பாங்க. அதனால் நீங்கள் விரதம் இருக்க முடிஞ்சால் இருங்க, வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். அப்படி முடியலன்றவங்க வெள்ளிக்கிழமை ஒரு பொழுது சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். அதுவும் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய நாள் முழுவதும் மௌன விரதம் இருக்க முடியும். எல்லாருனாலையுமே மௌன விரதம் அப்படின்றது முடியும். அதனால் என்ன பண்ணுங்கள், நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்டால் கூட முடிந்தால் வியாழன் வெள்ளி 2 நாளுகளுமே மௌன விரதம் மேற்கொள்ளலாம். அல்லது வெள்ளிக்கிழமையாவது மௌன விரதத்தை மேற்கொண்டு நம்ம இந்த பூஜையை செய்யலாம். அதற்கு பலன்கள் ஏராளமாக கிடைக்கும். இதில் இன்னும் ஒரு சிலர் என்ன கேட்பீங்கன்னா, நாங்கள் எல்லாமே தயார்படுத்திட்டோங்க, வியாழக்கிழமை அம்பாளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நல்லா வெற்றிகரமாக வச்சுட்டோங்க, ஆனால் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா காலையிலேயே வீட்டுக்கு தூரம் ஆகிட்டோம் அப்படின்றவங்க ரொம்ப மனசு வருத்தப்படத்தான் செய்யும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும் இல்லையா, அந்த நாளில் கூட இந்த வரலட்சுமி பூஜையை செய்து கொள்ளலாம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை அல்லது அடுத்த வெள்ளிக்கிழமை கூட இந்த வரலட்சுமி பூஜையை ஸ்பெஷலாக செஞ்சுக்கலாம். இந்த தூரம் அந்த நாளில் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வெறும் பொட்டுக்கடலை சாப்பிடுங்க. இந்த எல்லாருக்குமே தெரியும், அவங்கவுங்க டேட் தெரியும் இல்லையா, வெறும் பொட்டுக்கடலை கொஞ்சம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த தூரம் கொஞ்சம் தள்ளி போகும், 2 நாள் இல்லாட்டி 1 நாள் அப்படின்னு. இதை வந்து நிறைய பேர் கடைபிடிச்சி உண்மையாலுமே ப்ராக்டிக்கலாக நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ கீழே கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. அதனால் பார்த்துக்கோங்க. இந்த பூஜை செய்யக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான முகூர்த்த நேரம் இருக்குது. குறிப்பாக இந்த வியாழக்கிழமை சாயந்தரம் வந்து அம்பாளை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரணும். அப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு முகூர்த்த நேரம் இருக்குது. சரி, இத்தனை சொல்கிறீங்க, வந்து எங்களுக்கு தேதி சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற 16ஆம் தேதி தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரமகாலட்சுமி விரத பூஜை, வரலட்சுமி நோன்பு. இந்த நாளில் தான் இந்த பூஜையை செய்யணும். அதற்கான முகூர்த்த நேரம், அதாவது பூஜை செய்கிறதுக்கான மற்றும் இந்த தாலி கயிறு மாற்றிக்கொள்வதற்கான நல்ல நேரம் அப்படின்னு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதை நான் சொல்கிறேன், இப்போ குறித்து வச்சுக்கோங்க. அதை 16ஆம் தேதி காலை 6:02 8:05 வரைக்கும் நல்ல முகூர்த்த நேரம், அதாவது வரலட்சுமி நோன்பு முகூர்த்த நேரமாக இருக்குது. 2 மணி நேரங்கள் 3 நிமிடங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மதியம் விருச்சிக லக்னம் பூஜா முகூர்த்த நேரமாக ஒன்று சொல்லியிருக்காங்க. 12:13 2:25 வரைக்கும் ஒரு முகூர்த்த நேரம் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 மணி நேரங்கள் 12 நிமிடங்களாக இருக்குது. அடுத்தது கும்ப லக்ன பூஜா முகூர்த்தமாக சாயங்கால நேரத்தில் சொல்லியிருக்காங்க. அது வந்து மாலை 6:25 8:07 சாயந்தரம், அதாவது இரவு நேரத்தில்
8 மணி 7 நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது. 1 மணி நேரம் 42 நிமிடங்கள் இருக்குது. இப்போது 3 நேரங்களாக சொல்லியிருக்கேன். 4வது நேரமாக இருக்குது, அது வந்து மிட் நைட் பூஜா அப்படிம்பாங்க. அது நமக்கு தேவையில்லாதது. அதே போல் நான் இதில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மத்தியான நேரத்தை தவிர்த்து காலை நான் சொன்னேன்ல 6 மணி 2 நிமிடங்கள்லேருந்து 8 மணி 5 நிமிஷம் வரைக்கும் நேரம் இருக்குது அப்படின்னு, அந்த நேரத்தை நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ள பூஜை செய்து கொள்ள பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா மாலை நேரம் வந்து இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப அற்புதமான நேரம். பொதுவாக இந்த மாலை இந்த பிரதோஷ காலம், இந்த பிரதோஷ விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, மாலை 5 மணி 45 நிமிடங்களுக்கு மேலேயே நம்ம வந்து எந்த பூஜையும் செய்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் உங்கள் வசதிப்படுகின்ற நேரத்தில் இந்த பூஜைகளை செய்துக்கோங்க. தாலி கயிறும் மாற்றிக்கொள்ளலாம். சரி, இந்த தாலி கயிறு வந்து மாற்றுவது யாரெல்லாம் மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வயதான பெண்மணி இருந்தாங்கன்னா அவங்க கையால் மாற்றிக்கொள்ளலாம். இதை விட நல்லது பார்த்திங்கன்னா, கணவர் கையால் மாற்றிக்கொள்வது எல்லா பெண்களுக்கும் எப்போவுமே பெருமை, அதில் ஒரு மகிழ்ச்சியும் இருக்குது இல்லையா. தாலி கயிறு மாற்றிக்கொள்வது, இல்லை சரடு மாற்றிக்கொள்வது, இதெல்லாம் வந்து கணவர் கையாலையும் மாற்றிக்கொள்ளலாம். சரிங்க, வீட்டுக்காரு வெளிநாட்டில் இருக்காரு, வெளியூர் போயிருக்காரு, வீட்டில் பெரிய பெண்மணிகள் கூட இல்லை, வயதான பெண்மணிகள் கூட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, பக்கத்தில் யாராவது நமக்கு நல்லது நினைக்கக்கூடிய வயதான பெண்மணிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம். இந்த தாலி கயிறு மாற்றுவதற்கு சில விதிமுறைகள் இருக்குது. என்னென்னா, தாலி மாற்றிக்கிறவங்க, அதாவது கணவன் மாற்றுவதாக இருந்தாலும் இல்லை யார் மாற்றி போடுறாங்களோ அவங்க வந்து 2 மணை போட்டுக்கணுங்க. ஒன்று வந்து ஒரு மனையில் தாலி அணிவிக்கிறவர் உட்காரணும், இன்னொரு மனையில் வந்து தாலியை அணிவித்து கொள்கிற பெண்மணி போட்டுக்கிறவங்க உட்காந்துக்கணும். தாலி வந்து கட்டிக்கிற பெண்மணி என்ன பண்ணணுன்னா, அன்றைக்கி இந்த கிழக்கு திசை பார்த்து உட்காரணும். அவங்க தாலி போட்டு விடுகின்ற கணவராகட்டும் இல்லை வயதான பெண்மணிகளாகட்டும் மேற்கு திசையை நோக்கி எதிரெதிர் மனையாக போட்டு உட்காந்துக்கணும். அதில் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு தட்டில் வந்து என்ன பண்ணணும், அவங்க பூ வச்சுக்கணும், தாலி சரடு வச்சுக்கணும், மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். அந்த தாலி கயிறு சரடு மாற்றும் போது என்ன பண்ணணுன்னா, யார் மாற்றி விடுறாங்களோ அவங்க கணவர் ஆகட்டும் இல்லை வயதான பெண்மணிகள் ஆகட்டும், அவங்க என்ன பண்ண அக்ஷதையும் வச்சுக்கணும் பக்கத்தில். அந்த மஞ்சள் வந்து தாலி கயிறில் பூசிக்க சொல்லணும், குங்குமமும் வச்சுக்கணும், நெற்றியில் பொட்டு வச்சு விடணும். அவங்களுக்கு இந்த வகிடு பகுதியிலையும் வச்சுக்கணும், அதே போல் இங்கேயும் வச்சு விடணும். தீர்க்க சுமங்கலியாக இரு அப்படின்னு அந்த அக்ஷதையை தூக்கி அவங்க தலையில் போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். அப்புறம் தாலி மாற்றி விடணும். இந்த தாலி மாற்றிக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணும்னா, கணவர் மாற்றினாலும் சரி, வீட்டில் வயதான பெண்மணிகள் யாராவது மாற்றினாலும் சரி, அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கிக்கணும், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். இந்த விதிமுறைகளை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். மிகவும் எளிமையான பூஜை நோன்பு தாங்க இந்த வரலட்சுமி நோன்பு. ஆனால் மிக பெரும் பலன்களை தரக்கூடியது. அதனால் இந்த வரலட்சுமி நோன்பு இருந்து வரலட்சுமி நோன்பு பூஜையை செய்து எல்லாரும் நல்ல பயன் அடையணும், வறுமை நீங்கி செல்வ செழிப்போட வாழணும், சகல சௌபாகியங்களும் கிடைத்து 16 செல்வங்களும் கிடைத்து நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவின் மூலமாக நானும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் இந்த பூஜையை செய்து பலனடையுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதில் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேங்க. இந்த கலசம் அமைப்பவர்கள் வந்து கேட்பாங்க, கலசம் கட்டாயம் அமைக்கணுமா அப்படின்னு. அது உங்களுடைய விருப்பம். சிலை படம் இருந்தால் கூட வச்சு பூஜை செஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த கலசத்தை எப்பொழுது எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. வியாழக்கிழமை வைக்கிறவங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை வைத்து பூஜை செஞ்சு சனிக்கிழமை காலை வந்து நீங்கள் விரதத்தை முடிப்பீங்க இல்லையா, யாருக்காவது தாரண தர்மம், அதாவது அன்னதானம், வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு பின்ன நீங்கள் விரதத்தை முடிக்கணும். அப்போது என்ன பண்ணணும்னு இந்த கலசத்துக்கு கடைசியாக ஒரு முறை ஆரத்தி எடுத்துட்டு, அதாவது முதல் நாளும் வியாழக்கிழமையும் ஆரத்தி எடுக்கணும், வெள்ளிக்கிழமையும் ஆரத்தி எடுக்கணும், கற்பூர ஆரத்தி. சனிக்கிழமை காலை இந்த கலசத்தை எடுப்பதற்கு முன்பாகவும் நைவேத்தியம் வச்சு அப்புறம் ஆரத்தி காமிச்சு, இந்த முறை என் வீட்டில் வந்து இருக்கீங்கம்மா, நிரந்தரமாக தங்கி இருக்கீங்க, அடுத்த முறையும் அடுத்த ஆண்டும் உங்களை இப்படியே வரவேற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலசத்தை எடுத்து நீங்கள் எங்கே வைக்கணுமோ வச்சுக்கோங்க. அது பூஜைக்கு மட்டுமே அந்த கலசத்தை பயன்படுத்திக்கிட்டு வாங்க. சரி, இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். நம்ம விஹா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கலசம் அலங்காரம் செய்து மகாலட்சுமி அலங்காரம் செய்த கலசம் கூட இருக்குது. நல்ல வஸ்திரமெல்லாம் சாத்தி ரொம்ப அலங்காரம் பண்ணி இருக்குது. அப்படி வேணுங்கிறவங்க கூட வந்து வாங்கிக்கலாம்.
நிறைய அம்மன் இந்த வரலட்சுமி பூஜைக்குரிய பொருள்கள் எல்லாமே நம்ம விஹா ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ புதுசாக பார்க்குறவங்க நினைப்பீங்க விஹா ஆன்லைன் இவங்க சொல்கிறாங்களே இதுக்கு முன்னாடி நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இன்னும் செய்திகள் சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். என் கணவரால் என் பிள்ளைகளால் நானும் சேர்ந்து நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் யாராவது டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஸ்டோரும் நடத்திக்கிட்டு வரோம். விஹா கடை இருக்குது. இந்த மூன்றுக்குமே லிங்க்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கோம். விஹா ஸ்டோருக்கு வர்றதுக்காக அட்ரஸ் தெரியாதவங்க அதில் கூகுள் ரூட் மேப் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பின்தொடர்ந்து வந்தீங்கன்னா எங்கள் கடைக்கு வந்து அழகாக உங்களை சேர்த்து விட்டுரும். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கலாம். இதில் இன்னும் சில தகவல்கள் நான் சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது தேடினீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஒரே ஒரு கடை தான் நான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திக்கிட்டு வரேன். அதே போல் எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஏதாவது பார்த்து விஹா அப்படின்னு பேர் பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது, அது டூப்ளிகேட். அந்த மாதிரி டூப்ளிகேட்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே எங்களோட விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு எங்கேயும் தேடி போய் பார்க்க வேண்டாம். பாருங்கள், நம்ம ஆப்லேயே போய் என்ன பொருள் விற்கிறேன், இல்லை என்ன பொருள் புதுசாக அப்லோட் பண்ணியிருக்கேன், இல்லை சும்மா வாங்குறீங்களோ இல்லையோ போய் பாருங்களேன். அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, நீங்கள் நிறைய கமெண்ட்டில் வந்துட்டு இதை பற்றி தகவல் சொல்லுங்கள், அதை பற்றி பதிவு கொடுங்கன்னு எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அந்த பதிவுகளெல்லாம் கட்டாயம் சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது வரைக்கும் நன்றி கூறி விடை பெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.